சாமிக்கு தேவையான பூஜைக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து குருநாதா. குருநாதா குருநாதா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க மட்டும் எப்படி இல்லோரையாலையா இருக்கீங்க? யாரு எந்த சந்தேகம் கேட்டாலும் தீர்த்து வைக்கிறீங்க, உங்களால மட்டும் எப்படி முடியுது? எனக்கும் அந்த ரகசியத்தை சொல்லுங்க. ரகசியமா? கொஞ்சம் பொறு. போய் படி. நானும் படிச்சா உங்களுக்கு மாதிரி அறிவான ஆயிருவா? ஆமா. குருநாதா குருநாதா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு குருநாதா, ஆனா ஒண்ணுமே மண்டையில எதுவுமே புரியலையா? வீட்டு பக்கத்துல ஒரு ஆத்துல இருந்து தண்ணி குடிச்சிட்டு போய் நம்ம தோட்டத்துக்குலாம் ஊத்து. சரி குருநாதா. சரி, குரு சொல்லுங்க, அடைய பார்ப்போம். குருநாதர் உங்களுக்கு ஓட வைக்கிட்டு கொடுத்துட்டாரு. கொண்டு வருவோம். திருப்பி வேகமா கொண்டு வருவோம். திருப்பி குருநாதர் கிட்டே போய் கேட்போம். குருநாதா குருநாதா, எனக்கு என்ன ஓட்ட போய்கிட்டு கொடுத்துட்டீங்க? நான் எப்படி ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டு போய் செடிக்கெல்லாம் ஊத்துறது? கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? அழுக்காவும் சோறாவும் எப்படி இது பாரு, சுத்தமா இருக்கும் குருநாதா. அதே மாதிரிதான் புத்தகமும். புரிஞ்சாலும் புரியனாலும் புத்தகத்தை படிச்சுட்டே இருக்கணும். இந்த வாயிட்டு கழுக்கு மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்க அழுக்கும் நீங்கி போயிடும். புரிஞ்சாலும் புரியனாலும் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு குருநாதா, எனக்கு புரியுமா சொல்லிட்டீங்க குருநாதா. புத்தகத்தை எடுத்து கொடுங்க. என்ன குருநாதா, கொஞ்சம் தான் கொடுங்க, இன்னும் 2 எடுத்து கொடுங்க. எல்லாமே வச்சுக்கோ. நல்ல நூல்களாம் நல்ல நண்பன் தோளாகும், நல்ல நல்ல படித்து கொண்டால் மேதராகும் வளர்ப்பாகும், சொல்ல இல்ல வாழ்க்கையில் தொகுத்து கொடுக்கும் வழிகாட்டி, எல்லா பழக்கம் படிக்க வேண்டும் பண்ணுங்கள்,
கற்கவசி அற்றோருக்கு கண்டு வைத்தாலும் அற்புதமான நூல்களெல்லாம் அழகாய் எடுத்து வைத்துள்ளார். முற்றும் பற்றி தெளிவார்க்கு நூல்கள் போட்ட நூல்நிலையம் நட்டவு நாட்டில் உள்ளதற்கு நன்மை அளிக்கும் நூல்நிலையம் வஞ்சம் இல்லா கல்வியை ரசிக்கும் வங்கம் நூல்நிலையம் கொஞ்சம் மன பயன்படுத்தி கூறி எழுதியை பெறுவோமே அஞ்சு மலையை போக்கியே 5 நூல்கள் தேர்ந்தெடுப்போம். பஞ்சம் பசியை போக்குவதற்கு கிடைக்கும் வழியை ஆஹா